தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடு இருப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த யூடியூபின் வழியாக ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றோம். அதாவது இந்த பாக்ஸுக்குள்ள இறைவனுடைய வார்த்தையில் இருக்கு. இதை ஒவ்வொரு நாளும் எடுத்து அதை நாம் இறைவன் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கின்றார், அது நமக்கு என்ன செய்தி தரப்போகின்றார் என்பதை சிந்தித்து அதன்படி நடக்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு நடப்பார். வாருங்கள், நாம் இதை தொடங்குவோம். நல்லா குடிக்கிட்ட வார்த்தை என்ன வார்த்தை கொடுக்கிறாருன்னு. இன்றைய இறைவன் இன்று நமக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தை திருப்பாடல் 37:9. திருப்பாடல் 37வது அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவருக்காக காத்திருப்போரை நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர். அருமையான வார்த்தை. ஆண்டவருக்காக காத்திருப்போரை நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர் என. நாம் ஆண்டவருக்காக காத்திருப்போம். அவர் நமக்கு செய்ய வேண்டிய அனைத்து நற்காரியங்களையும் சிறப்பாக செய்வார். நல்ல சிந்தனையோடு, எண்ணத்தோடு, மனதோடு நாம் ஆண்டவரோடு கரமிடித்து நடத்துவோம். நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் நம்மிடம் யாரெல்லாம் ஜெப உதவி கேட்டார்களோ அவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். இறைவன் நமக்கு வேண்டியதை தருவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.